வணக்கம் நேயர்களே. இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்வில் முதுபெரும் அரசியலாளர், இன்றும் தனது ஆளுமையை நிலைநிறுத்தி கொண்டிருப்பவர், தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகத்தின் நிறுவனர் திருமிகு ஆர்.எம். குணங்குடி அனிஃபா அவர்களை நாம் நேர்காண்கிறோம். ஐயா வணக்கம். வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. உங்களை சந்தித்தது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கின்றது. தமிழன் தொலைக்காட்சியினுடைய உரிமையாளர், அதில் பண்ணியிருக்கக்கூடிய தோழர்கள், உலகம் பூரா அந்த செய்தியை கேட்கக்கூடிய மக்கள் அனைவர்களுக்கும் வல்ல இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாக பிரார்த்தனை செய்கின்றேன். நம்ம சென்னை, தமிழ்நாடு, பாண்டிச்சேரி 40 இடங்களிலும் தேர்தல் முடிந்திருக்கின்றது. தேர்தல் பணியில் ஈடுபட்டிருந்த ஒட்டுமொத்த கட்சி தோழர்களுக்கும், எங்கள் கட்சி மட்டுமல்ல ஒட்டுமொத்த கட்சி தோழர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு, இந்த நேரத்தில் உங்களுக்கு சின்ன கோரிக்கை என்னென்னா, ஒரு குடும்பத்தில் ஒரு 5 பேர் இருந்தாங்கன்னா 5 பேரும் பல கட்சிகள்லேருந்து குடும்பத்திலே மோதல், பகுதியில் மோதல், வட்டத்தில் மோதல், மாவட்டத்தில் மோதல், தேர்தல் பிரச்சாரத்துக்காக குடும்பத்தையே பிளவுபடுத்தினுச்சு. இப்போ தேர்தல் முடிஞ்சிருச்சு. அந்த பிளவுபடுத்துவதையெல்லாம் தூக்கி எறிந்து விட்டு மறந்து விட்டு மறுபடியும் அண்ணன் தம்பிகளாக, சகோதரர்களாக, சகோதரிகளாக அனைவர்களும் வாழ்ந்திட, தமிழகம் புதுவையில் தேர்தலை சந்தித்த உறவுகள், கட்சிகளை சேர்ந்தவர்கள், குடும்பத்தார்கள் ஒற்றுமையாக வாழ்ந்திட எல்லாம் போல இருக்கிறோம் பிரார்த்தனை செய்கிறேன். ஐயா, நீங்கள் தேர்தலை பற்றி பேசினா தேர்தலேருந்தே தொடங்கிடுவோம். உங்களுடைய கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவு அளித்தது. ஆனால் ஒரு இஸ்லாமியருக்கு கூட அங்கே இடம் கொடுக்கப்படவில்லை. அப்படி இருந்து நீங்கள் ஆதரவு கொடுக்குறீங்க? சரியான கேள்வி கேட்டீங்க. இது தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மக்கள், நம்முடைய ஆதரவாளர்கள், பிரியமானவர்கள் எல்லாருடைய மனதிலையும் இந்த எண்ணங்கள் இருக்கின்றது. அதுக்கு விளக்கம் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் குணங்குடி ஆர்.எம். அனிஃபா அறிமுகத்திலே சொல்லிட்டீங்க. தமிழ் புலவர், மறைந்த 19ஆம் நூற்றாண்டு வாழ்ந்த தமிழ் புலவர் குணங்குடி மஸ்தான் சாஹிப் அவருடைய குடும்ப உறுப்பினர். நான் 5ஆம் வகுப்பு வரை தான் படிச்சிருக்கேன். ஏன்னா கல்வியாளர்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கக்கூடிய வாய்ப்பு இறைவன் எனக்கு வழங்கியிருக்கேன். கடந்த காலங்களில் மறைந்த முதலமைச்சர் எம்ஜிஆர் 2 முறை அழைத்து பேசியிருக்கார். கலைஞரோடு பலமுறை அமர்ந்து 91, 96, 7 கட்சி கூட்டணியாக இருக்கின்ற பொழுது நான் குறிப்பிட்ட ஒரு கட்சியில் பொருளாளர் இருந்தேன். நானும் அண்ணன் மறைந்த தலித் எழில்மொழி தான் அதில் கலந்துக்கிடுவோம். 10 மணிக்கு கூட்டம்னா 9:50 கலைஞர் வந்துடுவார். 60 வருஷம் கலந்துருக்கு. அதே மாதிரி எம்ஜிஆர், ஜெயலலிதா சகோதரி எல்லோரையும் பழக வாய்ப்பு கிடைத்தது. நான் பிறக்கும்போது ராமநாதபுரம் மாவட்டம் தேவகோட்டை அருகில் அனுமதக்குடி. கொஞ்சம் கருத்து தெரியும்போது மாவட்டம் பிரித்ததில் சிவகங்கைக்கு வந்துட்டேன். அதுக்கப்புறம் கருத்து தெரிஞ்சு சென்னைக்கு வந்தாச்சு. பொது வாழ்க்கை சென்னை. முதலில் பொது வாழ்க்கை எந்த அரசியல் கட்சிகளிலும் இல்லை. தோழர்கள், மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் அந்த விளக்கத்தை தெரிவிக்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இப்போ தலைவராக இருக்கக்கூடிய சகோதரர் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் மிசா சட்டத்தில் 76ஆம் ஆண்டு கைது செய்யப்படுகிறார். அந்த நேரத்தில் நானெல்லாம் திராவிடர் கழகத்தினுடைய ஆதரவாளராக இருக்கின்றேன். சிந்தாதிரிப்பேட்டையிலே நாங்கள் வர்த்தகர்கள், எங்களுக்கு பல கடைகள், பலசரக்கு மளிகை கடை இருந்தது. திராவிடர் கழகம் நடத்தக்கூடிய நிகழ்ச்சிகள்லாம் போய் கலந்துக்கிடுவோம். அது மாதிரி திமுக நடத்துகிற நிகழ்ச்சிகளையும் ஆதரவாளர்களாக போய் கலந்துக்கிடுவோம். ஆனால் அந்த சகோதரர் கைது செய்யப்பட்ட உடனே மிசாவில் தம்பி சகோதரர் முதல்வராக இருக்க ஸ்டாலின் கைது செய்யப்பட்ட உடனே சென்னை சேப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த எல்லப்பன், கிளாரன்ஸ், டல்லப், மணி, அவங்களாம் திமுகக்காரவங்க. நான் திராவிட கழகத்தினுடைய ஆதரவாளர். எங்களை தான் பிடிச்சி அந்த சிந்தாதிரிப்பேட்டை போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு காலையில் திறப்பாங்க, அடிப்பாங்க, சாப்பாடு கொடுப்பாங்க, மத்தியானம் திறப்பாங்க, அடிப்பாங்க. இதே தான் ரிமாண்டும் பண்ணுறதில்ல. முதல் சிறைவாசம் தானே உங்களுக்கு? பல நாட்கள் சிறையில் கொடுமைப்படுத்தப்பட்டோம். அப்புறம் ரிமாண்டும் பண்ண மாட்டுறாங்க. அவங்களாம் பண்ணிட்டாங்க. ஏன்னா நாங்கள் வெளியே இருந்தோம்னா கரெக்டாக பண்ணுவோமா, சரி அப்போ ரிமாண்டு பண்ணலை. இப்படியெல்லாம் கொடுமையை அனுபவித்தோம். அதுக்கப்புறம் நிறைய தடவை சிறை வாழ்க்கையை அனுபவிச்சாச்சு. அது ஒரு ஞாபகத்துக்காக நினைவுபடுத்துகிறேன். 13 ஆண்டுகள் சிறையில் கொடுமை அனுபவிச்சாச்சு. நான் சிறையில் இருக்க போகும்போது சகோதரர் தமிழன் தொலைக்காட்சியுடைய உரிமையாளரை பொய் வழக்கு போட்டு அவரையும் பிடிச்சி வச்சு நான் பார்த்து சிறைகள்லாம் வந்திருந்தாங்க. ஆக 13 ஆண்டு காலம் சிறை வாழ்க்கை முடிந்தது. அப்படி சிறை வாழ்வை உங்களுக்கு கொடுத்த காங்கிரஸோடு திமுக இருக்கிறது. அவர்களுக்கு நீங்கள் ஆதரவு கொடுத்துருக்கிறீர்கள். இப்போ சொல்கிறேன். தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் 1984 என்னுடைய உறவினர்கள், குடும்ப உறுப்பினர்கள் வச்சு தொடங்கினேன். 89 வரையும் செயல்பட்டேன். அப்போ 87 எம்ஜிஆர்லாம் கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காரு. 89க்கு அப்புறம் நான் பாமகவுக்கு போன பிறகு இதனுடைய செயல்பாடை நிறுத்திக்கிட்டோம்.
நிறுத்திய பிறகு 95 பாபர் மசூதி இடிக்கப்படுகின்றது. 92 நாடு முழுவதும் முஸ்லீம்கள் மீது அடக்குமுறை. ஏன் இடித்தீர்கள் என்று கேட்ட கோவை பாஷாபாய் உள்பட 16 பேர் தங்களுடைய வீட்டில் கருப்பு கொடி ஏற்றினாங்கன்றதுக்காக ரிமாண்டு தடா சட்டத்தில் கைது செய்யப்படுகின்றார்கள். கொடியேற்றினாக்க அதனால் சட்டம் ஒழுங்கு கெடுதுன்னா கைது பண்ணணும், 15 நாள் வச்சிருந்து ரிலீஸ் பண்ணணும். ஆனால் தடா சட்டத்தில் கைது செய்யப்பட்டது கோயம்புத்தூரில். இப்படி கீழே காயல்பட்டினம் பல இடங்கள்லாம் பாதிக்கப்படுது. அப்படிப்பட்ட நேரத்தில் தான் இப்பொழுது இருக்கக்கூடிய நான் தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய பேராசிரியர் முனைவர் சட்டமன்ற உறுப்பினர் மனிதநேயர் ஜவஹர்லால் அவர்கள், ஏற்கனவே அதில் இருந்து இப்போ விலகி இருக்கக்கூடிய பாசமுள்ள இமாம் பி ஜெயிலாப்தீன் அவர்கள் உள்ளிட்ட பலர் சேர்ந்து புனரமைப்பு செய்யப்பட்டோம். 95 தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்றக் கழகம் சிறிது காலம் தலைவராக இருந்தேன். அதன் பிறகு சூழ்நிலை இப்பொழுது பேராசிரியர் ஜவஹர்லால் அவர்களை தலைவராக ஏற்று பணிகள் தொடர்கின்றது. இந்தியாவிலே ஒரு இஸ்லாமிய அமைப்புக்கு 200 ஆம்புலன்ஸ் மக்கள் பணியிலே ஓடுகின்றது என்றால் இறைவன் அது நான் தொடங்கிய தலைவர் முனைவர் பேராசிரியர் ஜவஹர்லால் அவர்கள் தலைவராக இருக்கக்கூடிய தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்றக் கழகத்துக்கு தான் 200 ஆம்புலன்ஸ் இந்தியாவிலே ஓடுகின்றது. அது ஒரு பெருமை, இறைவனுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். அந்த 200 ஆம்புலன்ஸில் கலைஞர் தன்னுடைய சொந்த செலவில் சொந்த காசில் 2 வண்டி வாங்கி கொடுத்தாங்க. அதையும் சேர்த்து தான் 200. இஸ்லாமியர்கள் உட்பட எல்லா சமுதாய மக்களுக்கும் அந்த ஆம்புலன்ஸு இன்பம் துன்பங்களுக்கு உடல் பாதிக்கப்பட்டவங்களுக்கு, இறந்தவங்களுக்கு எல்லா பணிகளுக்கும் பயன்படுகின்றது. இது ஒரு எனக்கு அது ஒரு மகிழ்ச்சியாக இருக்கின்றது. ஏன்னா ஒரு குக்கிராமத்தில் பிறந்தோம், ஒரு அமைப்பை தொடங்கணும், இறைவன் 200 ஆம்புலன்ஸை கொடுத்து உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருக்கக்கூடிய மக்களை பாதுகாக்கிறதுக்கு கொடுத்துருக்காங்க போது இந்த வாகனம் வாங்குவதற்கு யாரெல்லாம் உதவி செய்தார்களோ, இதற்காக யாரெல்லாம் பாடுபட்டார்களோ அத்தனை பேர்களுக்கும் அதுக்கான நன்மைகள் கிடைக்க நான் பிரார்த்தனை செய்கிறேன். நல்ல முதல்ல கேட்டீங்க, திராவிட முன்னேற்ற கழகத்தோடு நீங்கள் கூட்டணியில் இருக்கிறீங்க, உங்களுக்கும் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் எம்பி சீட்டு வழங்கலை, அவர்கள் கட்சியில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களுக்கும் வழங்கலை. அப்போ நீங்கள் ஆதரவு கொடுத்தீங்களே என்ன நியாயம்னு கேட்குறீங்க, கொடுத்தீங்களே சரியான்னு கேட்குறீங்க. இந்த கேள்வி நாடு முழுவதும் இருக்கின்றது. தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தினுடைய களப்போராளிகள், தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தினுடைய அரசியல் இயக்கமான மனிதநேய மக்கள் கட்சி எல்லா தோழர்களுக்கும் இந்த சிந்தனை இருக்கின்றது. இந்த நடைபெற்ற இந்த தேர்தலில் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் முனைவர் பேராசிரியர் ஜவஹர்லால் அவர்கள் தலைமையில் மாநில மாவட்ட ஒன்றிய கிளை நிர்வாகிகள் கிளை உறுப்பினர்கள் அனைவர்களும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிலான இந்தியா கூட்டணி தமிழகம் பாண்டியில் 40 தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும் என்று கடுமையாக உழைத்திருக்கின்றோம், பாடுபட்டு இருக்கின்றோம். அந்த தேர்தல் முடிவில் எங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற வகையில் இறைவன் அந்த 40 தொகுதி எங்களுக்கு வெற்றி கொடுப்பான்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. அதே நேரத்தில் இந்த இடம் எங்களுக்கு வழங்கவில்லை, அதில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு கூட திமுக இடம் வழங்கவில்லை என்ப ஆதங்கம் தனிப்பட்ட முறையில் குணங்குடி அணிபாவுக்கு இந்த நிமிடம் வரை இருந்து கொண்டு இருக்கின்றது. அதே நேரத்தில் தலைமையுடைய முடிவு, எங்களுடைய தலைவர் ஜவஹர்லால் அவருடைய முடிவு, தலைமை நிர்வாகக்கூடிய முடிவின் அடிப்படையில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணிக்கும் தலைமையிலான இந்தியா கூட்டணிக்கு ஆதரவு கொடுத்திருக்கின்றோம். காரணம் என்னவென்றால் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு நாங்கள் தோழமையாக இருந்து கடந்த சட்டமன்ற தேர்தலில் 2 இடம் எங்களுக்கு வழங்கப்பட்டது. ஒன்று ஐயா எங்களுடைய தலைவர் முனைவர் பேராசிரியர் ஜவஹர்லால் அவர்கள், இன்னொன்று மனிதநேய மக்கள் கட்சியுடைய பொதுச் செயலாளர் அருமை சகோதரர் அப்துல் சமத், 2 பேரும் வெற்றி பெற்று சட்டமன்றத்தில் இஸ்லாமிய மக்களுடைய பல்வேறு கோரிக்கைகள், முஸ்லீம் அல்லாத சகோதர சமுதாய மக்களுடைய பல்வேறு கோரிக்கைகள் சட்டமன்றத்தில் வைத்திருக்கின்றோம். நேரடியாக முதல்வரை சந்தித்தும் வைத்திருக்கின்றார்கள். நாங்கள் வைத்த கோரிக்கைகள் பெரும்பாலான கோரிக்கைகளை திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் மறைந்த அண்ணன் கலைஞருடைய அன்பு மகன் முதல்வர் மு க ஸ்டாலின் அரசு பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்றி இருக்கின்றார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் அவர்கள் நிறைவேற்றிய கோரிக்கைகளில் பல நூற்றாண்டு காலமாய் சிறையில் சித்திரவதைப்பட்ட நெடுங்கால சிறைவாசிகளை சட்டப்படி பரிசீலித்து விடுதலை செய்ய வேண்டும் என்று கோரிக்கை தொடர்ந்து வச்சோம். 37 பேர் இருந்தாங்க. கவர்னருக்கு அனுப்புனது, அவர் தூங்க போட்டார். கடைசியாக ஒரு முடிவு ஏற்பட்டு ஆளுநர் ஒரு 20 பேரை விடுதலை செஞ்சார்.
அதில் 10 பேர் முஸ்லீம்கள். ஏனைய இஸ்லாமியர்கள் அனைவர்களுக்கும் நீதிமன்றத்து மூலமாக பிணை வழங்கப்பட்டிருக்கின்றது. அந்த பிணை வழங்கப்பட்ட அனைவர்களுக்கும் தமிழ்நாடு அரசு தங்களுக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை பயன்படுத்தி குற்றவியல் நடைமுறை சட்டம் 432 அடிப்படையில் அவர்களெல்லாம் விடுதலை செய்ய வேண்டும் என்று சட்டமன்றத்திலும் பேசியிருக்கின்றோம். விரைவில் நீதி கிடைக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். ஏன்னா அந்த கவர்னர்கிட்ட எல்லாம் மறுபடியும் எதிர்பார்க்கிறோம். அதே மாதிரி நிறைய கோரிக்கைகள் இஸ்லாத்தை ஏற்கக்கூடிய முஸ்லீம் அல்லாத சமுதாய மக்களுக்கு இதுவரை மறுக்கப்பட்டு வந்த அந்த இடஒதுக்கீடு வழங்கப்படுறது உத்தரவு போட்டிருக்காங்க. அது மாதிரி பள்ளிவாசல்கள் தேவாலயங்கள் கட்டுவதற்கு, பழுதுபார்ப்பதற்கு, அடக்க ஸ்தலங்கள் உருவாக்குவதற்கு இதனால் வரை செய்யப்பட்டு வந்த முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் தடுக்கப்பட்டிருந்தது இப்பொழுது அனுமதி வழங்குவதாக உறுதியளித்திருக்காங்க. இது மாதிரி நிறைய கோரிக்கைகள் நாங்கள் வச்சிருக்கிறோம். இது முஸ்லீம்கள் மட்டுமல்ல, முஸ்லீம் அல்லாத மக்களுக்கும் நாங்கள் வைத்த கோரிக்கைகள்லாம் திராவிட முன்னேற்ற கழக அரசு நிறைவேற்றி இருக்கின்றது. மீதி இருப்பதை நிறைவேற்ற நம்பிக்கையில் எங்களுக்கு இடம் தரவில்லை என்றாலும் பரவாயில்லை, நாம் நிற்க வேண்டும். யார் வரக்கூடாதோ அவருக்கு வராமல் இருக்க வேண்டும் என்றால் இந்த 40 தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணி, இந்தியா கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்று எங்கள் தலைவர் தலைமையிலான நிர்வாகம் எடுத்த முடிவின் அடிப்படையில் ஆதரிச்சிருக்கிறோம், ஆதரவு தெரிவித்து வருகின்றோம். இதுதான் உண்மை நிலை. உங்களது பொறுமையும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மேல் நீங்கள் வைத்திருக்கிற நம்பிக்கையும் எதிர்காலத்தில் நாடாளுமன்ற தொகுதிகளை உங்களுக்கு தரும் என்று நினைக்கிறீர்களா? இன்னும் 5 வருஷம் இருக்குது. 5 வருஷம் பொறுத்து அன்னைக்கு எப்படி என்ன முடிவு வருங்கிறது இறைவனுக்கு தான் தெரியும். நாளைக்கு என்ன நடக்க போகுங்கிறது, நான் இறை நம்பிக்கையாளனுக்கு நாளைக்கு என்ன நடக்குங்கிறது தெரியாது, இறைவன் தான் முடிவு செய்வோம். ஆனால் எங்களுக்கு உண்டான கண்ணியம் மரியாதை வர்ற சட்டமன்ற தேர்தலும் சரி கண்டிப்பாக திராவிட முன்னேற்ற கழக அரசு எங்களுக்கு வழங்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இறைவன்ட்டையும் அதுக்காக கோரிக்கை இறைவன்ட்ட வச்சிருக்கு. நீங்கள் இறை நம்பிக்கையாளர். ஆமாம். ஆனால் உங்கள் தோள் மீது கருப்பு துண்டு உட்கார்ந்து இருக்கிறது காரணம் என்ன? கருப்பு துண்டு குணங்குடி அணிவா வந்து ஒரு அடையாளத்துக்காக நான் இதில் வேற ஒன்றும் இல்லை. ஏற்கனவே திராவிட கழகத்தில் இருந்தேன்னு நான் திராவிட கழகத்தினுடைய ஆதரவாளராக இருந்தேன். ஐயா இன்னைக்கும் திராவிடர் கழகத்தில் ஐயா வீரமணி ஆசிரியரையா தலைவராக இருக்கார். சிறிய அமைப்பு, யார் போனாலும் அந்த நிகழ்ச்சிகளில் கண்ணியப்படுத்தி அரவணைப்பாங்க, அது முக்கியத்துவம் கொடுப்பாங்க, முன்னுரிமை கொடுப்பாங்க. திராவிடர் கழகம் என்பது பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அரசியல் கட்சியில் உள்ளவங்களும் போய் பாடம் எடுக்கணும். இங்கே பயிற்சி கல்லூரி தான் திராவிடர் கழகம். ஏன்னா இன்னைக்கு எந்த பெரும்பாலான அரசியல் கட்சிகளில் ஒருத்தர் வந்து ஆதரவு கொடுக்குறாங்கன்னா அவங்க எவ்வளோ பேர் வச்சுருக்காங்க, அவங்க எத்தனை கோடிக்கு அதிபதி, இப்படி தான் மக்களும் பார்க்குறாங்க, கட்சிகளும் பார்க்குறாங்க. ஆனால் இந்த நிலையெல்லாம் இல்லாமல் கொள்கைக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு இடம் இந்தியாவில் இருக்கின்றது என்றால் அது திராவிடர் கழகம்தான். இன்று வரை அதை நடைமுறைப்படுத்தி வருகின்றார்கள். அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நான் கருப்பு துண்டு போடுவதில் ஒரு அடையாளம், ரெண்டாவது திராவிடர் கழகத்துடைய அந்த அடையாளமாகவும் நான் சேர்த்துத்தான் இதை அணிந்து வருகிறேன். அது உண்மையை நீ தான் நான் ஒத்துக்கிட்டேன் சொல்கிறேன். இறை நம்பிக்கையாளர்களை விட இறை மறுப்பாளர்கள் நேர்மையாக நடந்து கொள்கிறார்கள் என்று சொல்ல முடியுமா? இறை நம்பிக்கையாளர்கள் நேர்மையாக இருக்கிறோம். அதே மாதிரி அவர்கள் இறை நம்பிக்கை இல்லை என்றாலும் திராவிடர் கழகத்தில் பயந்து மக்களுக்கு சேவை செய்யணும், தீமைகள் எடுத்து நன்மை செய்கிற நோக்கத்தில் அவர்கள் செயல்படுகின்றார்கள். இதே மாதிரி இறை நம்பிக்கை இல்லாதவர்கள் எல்லாரும் இருப்பாங்களான்னு சொல்ல முடியாது. திராவிடர் கழகத்தில் சரி, மற்றவர்கள் எப்படின்னு எனக்கு சொல்ல தெரியல, அவ்வளோதான். சரி ஐயா, நீங்கள் இந்த பாட்டாளி மக்கள் கட்சியின் முதல் பொருளாளர், ஆமாம், அந்த பொறுப்பில் இருந்தீங்க. அந்த தொடங்கும் பொழுது இருந்த நிகழ்வுகள், நீங்கள் ஏன் அந்த கட்சிக்கு போனீங்க, அந்த கட்சியை விட்டு ஏன் திரும்பி வந்தீங்க, இந்த மாதிரி செய்திகளை சொல்ல முடியுமா? ஆமாம், பாட்டாளி மக்கள் கட்சியில் சேர்ந்ததே ஒரு பெரிய ஒரு வரலாறு. என்னென்னா 1987ஆம் ஆண்டு மருத்துவர் ராமதாஸ் ஐயா அவர்கள் தலைமையிலான வன்னியர் சங்கம் 7 நாள் தொடர் சாலை மறியல் போராட்டம் தமிழ்நாட்டில் இடஒதுக்கீடு கேட்டு அவர்களுக்கு வன்னியர் சமூகத்திற்கு இடஒதுக்கீடு கேட்டு போராட்டம் நடத்துகிறாங்க. அப்படி நடத்துகின்ற பொழுது தமிழகத்துடைய முதல்வராக இருந்தவர் எம்ஜிஆர் அவர்கள் உடல்நலம் சரியில்லாமல் அமெரிக்கா மருத்துவமனையில் இருக்கார். நாவலர் தான் முதல்வர் பொறுப்பை பார்க்குறாங்க. பார்க்கும்போது சரியான முறையில் அணுகாதனால உதவி இராணுவம் பாதுகாப்படை வரவழைக்கப்பட்டு துப்பாக்கி சூடு நடத்தி 21 வன்னியர்கள் கொல்லப்பட்டார்கள்.
அந்த ஆட்சி அஇஅதிமுக ஆட்சியில் 21 வன்னியர்கள் கொல்லப்பட்டார்கள். ஆயிரக்கணக்கானவர்கள் மீது வழக்கு, சொத்துக்கள்லாம் சூறையாடப்பட்டது, கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டார்கள். இந்த நிலையில் மருத்துவர் ராமதாஸ் கூட கைது செய்யப்பட்டார். கும்மிடிப்பண்டியில் எங்கேயோ போராட்டத்தில் கலந்து எல்லா வன்னியர்களும் ஆயிரக்கணக்கில் கைது செய்யப்பட்டார்கள். அப்போ அப்படிப்பட்ட நேரத்தில் பாதிக்கப்பட்ட பகுதிகளை தேவர் பேரவை நிறுவனர் அண்ணன் ராமகிருஷ்ணன் சூளையில் இருக்கார், கொஞ்சம் ரொம்ப பாசமானவர். அவர் உள்பட இளைய பெருமாள் ஐயா, அவர் மற்றும் அண்ணன் சக்திதாசன், டாக்டர் சேப்பன், நாங்கள் எல்லாம் அந்த பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு பார்வையிட போகின்றோம். அப்பொழுது 2 பக்கம், ஒரு பக்கம் தலித்து மக்களுடைய வீடுகள் எரிகின்றது, இன்னொரு பக்கம் வன்னியர் சமுதாய மக்கள் குடிசைகள் தீப்பிடித்து எரிகின்றது. இந்த 2 இடமும் தீப்பிடித்து எரிஞ்சோட யார் செஞ்சாங்கன்றது இன்னைக்கு வரையும் கேள்விக்குறியாக இருக்கின்றது. பாதிக்கப்பட்ட மக்களை நாங்கள் போய் பார்க்க போகிறோம், எங்களே ஊடுகோலத்தோன்னு சொல்லி ஜனங்க அடிக்க வந்தாங்க. அப்புறம் என்ன நடந்துச்சுங்கிற உண்மையான தகவலை அரசுக்கு நாங்கள் பதிவு செய்தோம். அரசுக்கு போயிட்டு வந்து அத்தோடு எம்ஜிஆர் அவர்கள் அமெரிக்காவிலிருந்து மருத்துவ சிகிச்சை முடிந்து வந்தோம். அந்த நேரத்தில் நீங்கள் எந்த அமைப்பில் இருந்தீங்க? நான் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவனராகத்தான் நான் போகிறேன். 84 தொடங்கியாச்சு. பெருசாக செயல்படாலும் குறைந்த அளவில் எண்ணிக்கை வைத்து நண்பர்கள் வைத்து செயல்படுறோம். தமுகவுடைய நிறுவனராக நான் போகின்றேன். தேவர் பேரவையுடைய நிறுவனராக அண்ணன் ராமகிருஷ்ணன் வருகின்றார். குடியரசுக் கட்சியினுடைய நிர்வாகி அண்ணன் சக்திதாசன், டாக்டர் சேப்பன் ஐயா, இளைய பெருமாள் ஐயா காங்கிரஸ் இருந்தால் அவர் ஒரு அமைப்பு வச்சுருந்தார். போகிறோம், அந்த பொருளில் தான் போயிட்டு வந்தோம். போயிட்டு வந்து அரசுக்கு நாங்கள் அறிக்கை கொடுக்குறோம். அதோடு எம்ஜிஆர் வருகின்றார். மருத்துவமனை முடித்து வந்து முதல் கூட்டம் வந்த உடனே 25/11/2000 மாதம் சரியாக நினைவில்லை, 1987 ஆண்டு எம்ஜிஆர் வந்தவுடன் அனைத்து சமுதாயத்தையும் அழைத்து பேசுகின்றார். முதல் நாள் வன்னியர் சங்கம் 10வது மாடியில் அரசு சார்பில் பேசுகிறாங்க மருத்துவர் ராமதாஸ் ஐயா. அடுத்த நாள் இஸ்லாமிய சமுதாயத்துக்கு தமுகவுடைய நிறுவனராக நான் எனக்கு அழைப்பு வந்து கலந்துக்கிறேன். இந்த மாதிரி எல்லா சமூகம் 1 மாதம் எல்லாத்தையும் அழைத்து பேசுகிறார். பேசி கடைசியாக நானும் எனக்கு 10% இடஒதுக்கீடு கேட்குறேன். ஒவ்வொருத்தரும் கேட்குறோம். பார்த்துட்டு இது என்னப்பா நீங்கள் இடஒதுக்கீடு கேட்குறது இந்தியாவுடைய ஜனத்தொகை கணக்கு கொடுக்குறீங்களே, ஒருத்தருக்கு இல்லை போங்கப்பான்னு சொல்லிட்டு சொல்லாமல் விட்டுவிட்டு கலந்து கொண்ட அமைப்புக்கெல்லாம் மறைந்த முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்கள் 250 ரூபாய் போக்குவரத்து செலவு கொடுத்தாங்க. சிலர் வாங்கலை, நான் வாங்கிட்டேன் ஆவணம் வேணுங்கிறக்க. ஆக எனக்கு தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தை இறைவன் மக்கள் மத்தியிலே கொண்டு போய் சேர்த்தது, அப்போ விளம்பரப்படுத்தியது மறைந்த முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்கள் மூலமாக தான். நான் கடைசியாக இடஒதுக்கீடு கொடுக்கலை, வன்னியர் சமுதாயத்துக்கும் கொடுக்கலை. கடைசியாக 89 திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசு வருது. அண்ணன் கலைஞர் அவர்கள் வன்னியர் சங்கத்துடைய நிர்வாகிகள் மருத்துவர் ராமதாஸ் ஐயா எல்லாரையும் கூப்பிடுறாரு. கூப்பிட்டு பேசி பிற்படுத்தப்பட்டோர் சமுதாயத்திலேருந்து உள்ஒதுக்கீடு 20%, அதில் வன்னியர் சமுதாயம் உட்பட சில சமுதாயத்தை 103 ஆமாம் சமுதாயத்தை அவருடைய சமுதாயத்தை இசைவியலாளர் சமுதாயத்தை சேர்த்து கொடுக்கப்பட்டது. ஆக வன்னியர் சமுதாயத்துக்கு அது கூட இருந்தாலும் குறைய இருந்தாலும் போராட்டத்துக்கு மதிப்பளித்து இடஒதுக்கீடு வழங்கியது கலைஞரும் கலைஞர் அரசும். வன்னியர் சமுதாய மக்களை துப்பாக்கி சூட்டுக்கு பலியாட ஆக்கியது அஇஅதிமுக அரசு. இந்த நிலையில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவன பொருளாளராக 96 வரை நான் இருந்தேன். முதல் பொருளாளர், முதல் பொதுச் செயலர் மறைந்த அண்ணன் அமைச்சராக இருந்தவர் தலித் எழில்மலை, முதல் தலைவர் பேராசிரியர் தீரன். நான் இருந்தவரை எனக்கு பாட்டாளி மக்கள் கட்சியில் மருத்துவரும் சரி வன்னியர் சமுதாய மக்களும் சரி அந்த கட்சியில் நல்ல கண்ணியம் கொடுத்துருந்தார்கள். எனக்கு எந்த குறைகளும் இல்லை. ஆனால் இப்பொழுது அவர்கள் பாரதிய ஜனதாவுக்கு ஆதரவு கொடுத்திருக்கின்றார்கள். சமூக நீதி பட்டி தொட்டியெல்லாம் பேசிய மருத்துவர் ஏன் இந்த மாதிரி ஆதரவு கொடுத்தார்கள் என்றது எனக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது. அவங்க கட்சியினுடைய கொள்கை முடிவு, அதிலே நான் தலையிட முடியாது. இதுதான் அவருடைய சாராம்சம். ஐயா, நீங்கள் வந்து ஒரு அமைப்போட தலைவர், நிறுவனர், அப்படி இருந்து எப்படி பாட்டாளி மக்கள் கட்சிக்கு போனீங்க? நீங்கள் 89 வரைக்கும் இந்த தமுக நிறுத்தி வச்சேன், ஸ்டாப் பண்ணிட்டேன். செயல்படாமல் இருக்கு. செயல்படாமல் இருக்கு. இது அரசியல் இயக்கம் இல்லை, சமூக அமைப்பு தான். சரி சரி, செயல்பட நிறுத்திட்டேன். அவர்கள் எப்படி வன்னியர் சங்கம் வச்சிருக்கார்களோ, தேவர் பேரவை எப்படி இருக்கின்றதோ, அதெல்லாம் அரசியல் இயக்கம் கிடையாது. இப்போ வேணா மாறி இருக்கலாம். அப்போ அதை நிறுத்தி விட்டு அதில் அந்த வன்னியர் சங்க தலைமையில் பிற்படுத்தப்பட்ட கூட்டமைப்புலாம் இருந்தது. தங்கபாலுலாம் அதில் இருந்தார். அதில் நானும் ஒரு உறுப்பினர். அதெல்லாம் அவங்களுடைய நட்பு எனக்கு ஏற்பட்டது. அதில் சேர்ந்த 16/7/1989 சென்னை சேரணி அரங்கத்தில் பல லட்சம் மக்கள் கலந்து கொண்டு பாட்டாளி மக்கள் கட்சி உதயமானது. நான் முன்னிலை வைக்கின்றேன்.
என் போன்று பல்வேறு சமுதாய தலைவர்களும் முன்னிலை வைத்தோம். அதுக்கப்புறம் பொருளாதார போட்டாங்க, 96 வரை இருந்தேன். நான் சண்டை போட்டுட்டு வரல. ஏன்னா தாமுகவை இறைவனும் அறிமுகப்படுத்துறது தாமுக மூலம், என்னையை மக்களுக்கு கல்வியாளர்களுக்கெல்லாம் இறைவனை அறிமுகப்படுத்தியது பாட்டாளி மக்கள் கட்சி மூலமாக தான். நான் மருத்துவரை போய் சந்தித்து இந்த மாதிரி இருக்குது, நான் தாமுக செயல்படாமல் இருந்தது, இப்போ செயல்பட ஆரம்பிச்சிருக்கோம், 2 நாள் செயல்பட முடியல, நான் ரிலீஃப் ஆகிக்கிறேன், ராஜினாமா கடிதம் கொடுக்குறேன். அப்போ அவர் சொன்னார். அப்போ சொல்ல போகும்போது ஜிஆர் பாஸ்கரன் இருக்கார், ரவிராஜ் இருக்கார், முத்துக்குமார் இருக்காங்க, பேராசிரியர் எல்லாரும் இருக்காங்க. நாட்டு துறையில் கட்சி வளர்ச்சிக்கு பாடுபட்டீங்க, ஒரு நாள் இருந்துட்டீங்க, நீ போய் சமூக பணி செய்யுங்க, ஒரு எம்பி எம்எல்ஏ ஆன பிறகு போகலாம் அப்படின்னு சொல்லி மருத்துவர் சொல்கிறார். இல்லை என்னால் 2 செயல்பட முடியாதுன்னு சொல்லிட்டு வந்துட்டு 6 மாதமாக என்னுடைய ராஜினாமாவை அப்படியே வைத்திருந்து வேறு பொருளாதார போட்டாகணுங்கிறதுக்காக எனக்கு அடுத்து தேவேந்திர குல சமுதாயத்தைச் சேர்ந்த மறைந்த பாசமுள்ள சகோதரர் பசுபதி பாண்டியன் அவர்கள் எனக்கு அடுத்து 2வது பொருளாளராக போடப்பட்டார்கள். இதுதான் அவருடைய உண்மை நிலைமை. பாட்டாளி மக்கள் வரலாறையும் சொல்லிவிட்டேன். இலங்கைய தலைமுறை இந்த தமிழ் தொலைக்காட்சி மூலமாக தெரிந்து கொள்ள கேட்டுக்கொள்கிறேன். ஆனால் எனக்கு எந்த குறைகளும் வைக்கல, தகவலுக்கு கண்ணியமாக என்னை பாதுகாத்தாங்க. ஐயா, இப்போது நரேந்திர தாமோதர தாஸ் அவர்கள் இந்த சிஏஏ குடியுரிமை சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. அதில் நிறைய எதிர்ப்புகள் ஆதரவுகள்லாம் பேசுகிறாங்க. அதோட உண்மைத்தன்மை என்ன? உங்களுக்கு அது பாதகமா சாதகமா அப்படி என்னன்னு சொல்லுங்கய்யா. சரியான கேள்வி கேட்டீங்க. அது குடியுரிமை திருத்த சட்டம்னு நம்ம சொல்கிறது இந்த அரசு கொண்டு வந்துட்டாங்க, நடைமுறை பாஸ் பண்ணிட்டாங்க. அதை பாஸ் பண்ணுற நேரத்தில் நாங்கள் தோழமையாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மகளிர் அணி தலைவர் சகோதரி கனிமொழி உள்பட அங்கே இருந்தவங்களாம் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தாங்க, போராட்டமாக நடத்தினாங்க, வந்துருச்சு. ஆனால் இதில் ஒரு வேடிக்கை என்னென்னா, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆதரித்தது தான் எனக்கு வேடிக்கையாக இருக்கின்றது. காரணம் என்னென்னா, மறைந்த முதலமைச்சர் எம்ஜிஆர் மேலே பாசம் உள்ளவர், நல்லா பிரியமாக வச்சுருந்தார், நல்ல மனிதராக இருந்தார். இந்த குடியுரிமை திருத்த சட்டத்தின் மூலமாக அயல் நாட்டிலிருந்து வந்த அகதிகளாக வந்த இஸ்லாமியர்கள், தமிழர்கள், இந்த 2 சமுதாயத்தை தவிர மற்றவர்களுக்கெல்லாம் நம்ம நாட்டுடைய குடியுரிமை வழங்கப்படும் என்று அதிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. அதை நான் வரவேற்கின்றேன், எதிர்க்கலை. சகோதர சமுதாயத்தினர்கள் தான் ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் முஸ்லீம்களுக்கும் தமிழர்களுக்கும் இல்லை. இங்கே பிறந்த இஸ்லாமியர்களுக்கு அல்ல. இலங்கை, வங்காளதேசம், பாகிஸ்தான் போன்ற நாடுகளில் அகதியாக வந்திருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு கொடுக்க மாட்டோம்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி தமிழர்கள் இலங்கையிலேருந்து வந்திருக்கக்கூடிய அவர்களும் கொடுக்க மாட்டேன்றாங்க. தமிழ்நாடு முழுவதும், தமிழகம் உள்பட உலகம் முழுவதும் வாழக்கூடிய அதிமுக தோழர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்வதெல்லாம், மறைந்த முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்கள் பிறந்தது கண்டியிலே பிறந்தார்கள். கண்டி என்பது இலங்கை இலங்கையிலே ஒரு மாநில பகுதி கண்டி, அங்கே பிறந்தவர் அவர். எம்ஜிஆர் அவர்கள் உயிரோடு தமிழ்நாட்டில் இருந்தால் அந்த குடியுரிமை திருத்த சட்டம் எம்ஜிஆரையே அகதியாக்கக்கூடிய சட்டம்தான் குடியுரிமை திருத்த சட்டம் என்பதை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தோழர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அந்த சட்டத்தை ஆதரித்த எடப்பாடி உள்பட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தோழர்களை, நாடாளுமன்ற உறுப்பினர்களை, அதை ஆதரித்த அந்த கட்சிக்கு துணையாக இருந்த எடப்பாடி அவர்களை, எம்ஜிஆர் உயிரோடு இருந்தால் அனைவர்களையும் ராமாபுரத்துக்கு அழைத்து கைத்தை வச்சு கையை காலை கட்டி 24 மணி நேரம் பனிஷ்மெண்ட் கொடுத்துருப்பார். இதான் உண்மை நிலை. ஆனால் மறந்துட்டு நீங்கள் ஆதரவு கொடுத்துட்டீங்க, இப்போ இல்லைன்றீங்க. ஆனால் நாங்கள் ஆதரவு கொடுத்தக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் அரசு சட்டமன்றத்திலே நடைமுறைப்படுத்த மாட்டோம்னு சொல்லி அறிவிச்சிட்டாங்க. ஆக சிந்திங்க, செயல்படுங்க, கொள்கைக்காக நம்முடைய பணிகள் இருக்க வேண்டும். அதே மாதிரி நாட்டு மக்களுக்கு முதல்லலாம் கொள்கைக்கு இருந்தது, இப்போ எத்தனை வண்டியில் வர்றாரு, எவ்வளோ செல்வந்தர், இப்போ என் போன்றவங்களாம் இனிமேல் பொது வாழ்க்கைக்கெல்லாம் இருக்க முடியாது. இந்த நிலை மாற வேண்டும். பொதுமக்கள் கொள்கை ரீதியானவர்களுக்கு மரியாதை அளிக்க வேண்டும் என தமிழன் தொலைக்காட்சி மூலமாக நாடு முழுவதும் உள்ள மக்களுக்கு கோரிக்கை வைத்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வாழ்த்துக்கள். சிறிய இடைவேளை, அதன் பிறகு நாம் மறுபடி ஐயாவோடு பேசுவோம். நேயர்களே, நிகழ்ச்சி தொடர்கிறது. ஐயா, அதாவது இப்போ எம்ஜிஆரை பற்றி சொன்னீங்க. தமிழர்கள் என்ற நிலையில் பார்த்தோன்னா, இலங்கையில் ஏற்கனவே தமிழர்கள் இருந்தாங்க. இங்கிருந்தும் வெள்ளைக்காரர் காலத்தில் வேலைக்காக மலையக தமிழர்களாக சென்றவர்களும் தமிழர்களாக இருக்கிறாங்க.
அந்த தமிழர்கள் இங்கே வருகிற போது அவர்களுக்கு குடியுரிமை கொடுப்பதில் தவறில்லை. அவர்களோடு நீங்கள் மற்ற நாடுகளிலிருந்து வர்ற இஸ்லாமியர்களை ஒன்றாக கருதலாமா நீங்கள்? சரியான கேள்வி கேட்டீங்க. நம்ம ஈழத்திலிருந்து வர தமிழர்களுக்கு இல்லைன்னு அவங்க சொல்கிறாங்க, இல்லைன்னு சொல்கிறாங்க, நாங்கள் கொடுக்கணும்னு சொல்கிறோம். இஸ்லாமியர்களை பொறுத்தவரை பாகிஸ்தான், வங்காளதேசம் இந்த 2 நாட்டில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் ஒன்றுபட்ட இந்தியாவை சேர்ந்தவர்கள், நம்முடைய சகோதரர்கள். நாடு நமக்குள்ள முரண்பாடுகளில் பிரிந்து போனதனால் இன்று நாடு பலகீனமாக இருக்கின்றது. அவர்கள் பிரிந்து போகாமல் இந்தியா, வங்காளதேசம், பாகிஸ்தான் எல்லாம் ஒன்றாக இருந்திருந்தால் உலகத்திலே வல்லரசு நாடு. இது ஒரு பக்கம். அதே மாதிரி ஒரு கல்யாணம் சொல்லி திருமணம் நடக்குது, திருமணத்துக்கு விருந்துக்கு கூப்பிட்றோம், கூப்பிட்டா 50 பேர் வந்தால் 50 பேர் தான் சாப்பாடு போடணும். சாப்பாடு இல்லைன்னா பக்கத்தில் கடையில் வாங்கியாந்து போடுவோம். எம்ஆர்ஆர்லாம் ஒரு படத்தில் சொல்லுவார், பேண்ட் போட்டாலாம் உட்காரு, கையில் கட்டாலாம் வெளியில் உட்காரு அப்படிப்பாரு. அந்த கதையா வந்திருக்கா? அகதிகளாம் 10 பேர் வந்திருக்காங்கன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரியான 5 பேரை மட்டும் ஏற்றுக்கிறோம், 5 பேரை மட்டும் ஏற்றுக்கிறலன்னு சொல்கிறது அது மனித உரிமை மீறல். அப்போ பிரதமருக்கும் உள்துறை அமைச்சருக்கும் சரியான முறையில் அரசியல் பாடம் யாரும் நடத்தலை. இறைவன் நாடுனால் நம்ம நடத்துவோம். சில நாட்களுக்கு முன் 2-3 நாட்களுக்கு முன்பு பிரதமர் பேசுகிறார். அதாவது மன்மோகன் சிங் காலத்தில் இடஒதுக்கீடை பற்றி பேசினாங்க. அதில் யாருக்கு உரிமைகள் இல்லையோ, முக்கியமாக இஸ்லாமியர்களுக்கு இல்லை, அவங்களுக்கெல்லாம் மற்றவங்கள்ட்ட இருந்து பிரித்து கொடுக்கப்படும் சொன்னார். இப்போ நீங்கள் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்துச்சுன்னா உங்களுடைய உரிமைகள்லாம் இஸ்லாமியர்களுக்கு கொடுக்கப்படும், அதனால் எச்சரிக்கையாக இருங்கன்னு சொல்லி நரேந்திர தாமோதரதாஸ் பேசுகிறார். இதை எப்படி பார்க்குறீங்க? சரியான கேள்வி. அதாவது முந்தா நாள் ப. சிதம்பரம் மத்திய அமைச்சராக இருந்தவர், எங்கள் ஊருக்கார், எங்கள் தொகுதிக்கார். அவர் நான் எங்கள் ஆட்சி இந்தியா கூட்டணி வறுமையானால் குடியுரிமை திருத்த சட்டத்தை நடைமுறைப்படுத்த மாட்டோம். அதே மாதிரி இந்த புதுசு என்னென்ன இவங்க கொண்டு வந்திருக்காங்களோ இஸ்லாமியர்களுக்கு எதிராகணும் எல்லாத்தையும் நாங்கள் நடைமுறைப்படுத்த மாட்டோம்னு அவர் சொல்லியிருக்கார். காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையிலையும் இடம்பெற்றிருக்கின்றது. இப்போ இவர்கள் என்னென்னா, நம்ம நாட்டுடைய அரசியல் சட்டம் டாக்டர் அம்பேத்கர் தலைமையில் உருவாக்கப்பட்டது. அப்படி உருவாக்கின்ற பொழுது எல்லா தலைவர்களும் அதில் பங்களிப்பு இருக்கின்றது. இஸ்லாமியர்களுக்கு காகிதம் இல்லத்துடைய பங்களிப்பு, அது மாதிரி ஒவ்வொரு தலைவர்களுக்கும் பங்களிப்பு இருக்கின்றது. ஒவ்வொரு சமூக மக்களுடைய அடிப்படை உரிமைகளை பாதுகாக்கிறதுக்கு தேவையான கருத்துக்கள் இடம்பெற்றிருக்கின்றது. ஒருவர் விரும்பக்கூடிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளலாம், விரும்பக்கூடிய உணவை சாப்பிடலாம். ஒருவர் இந்தியாவிலே பிறந்த ஒருவர் நாடு முழுவதும் சுற்றி வரலாம். ஆனால் இவைகளெல்லாம் பாதுகாப்பு பிரச்சனை இல்லாமல் தான் இருக்க வேண்டும். அதே மாதிரி அனைத்து உரிமைகளையும் இடம்பெற்றிருக்கின்றது நம்முடைய அரசியல் சட்டத்தில். அதில் நீங்களோ நானோ யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. இப்போ என்ன நடக்குதுன்னா, பாரதிய ஜனதா கட்சி அவங்களுடைய தாய் சபையான RSS இந்து ராஷ்டிரபதி இயக்கம், அந்த இயக்கத்தினுடைய கொள்கைகளை, அதனுடைய செயல் திட்டங்களை நம்ம நாட்டுடைய அரசியல் சட்டமாக கொண்டு வருவதற்கு திட்டமிட்டு கொண்டு இருக்கின்றார்கள், முயற்சி செய்து கொண்டு இருக்கின்றார்கள். டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் எழுதிய இந்த அரசியல் சட்டத்தை தூக்கி எறிவதற்கு திட்டம் போடுகின்றார்கள், முடிவு செய்து கொண்டு இருக்கின்றார்கள். இந்த நாட்டிலே வாழக்கூடிய, நம்முடைய நாட்டிலே வாழக்கூடிய ஒட்டுமொத்த சமுதாய இளைஞர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்வது என்னவென்றால், நம்ம நாட்டுடைய அரசியல் சட்டம் அனைத்து சமுதாய மக்களுடைய அடிப்படை உரிமைகளையும் இடம்பெற்றிருக்கின்றது. அந்த சட்டத்தை பாதுகாக்க அவர்கள் நினைப்பதை போன்ற ஒரு நிலை உருவானால், நம்ம நாட்டுடைய சட்டத்திற்கு உட்பட்டு ஜனநாயக முறையில் மக்கள் புரட்சி தொடங்கக்கூடிய நிலை உருவாகும் என்பதுதான் என்னுடைய கருத்து. நரேந்திர தாமோதரதாஸ் அவர்கள், நாங்கள் ஆட்சியில் இருந்தால் இஸ்லாமிய தீவிரவாதம் இல்லாமல் இருக்கிறது, நாங்கள் 10 ஆண்டுகளாக அந்த மாதிரியான எதுவுமே நடக்காமல் பார்த்துக்கிட்டோம், காங்கிரஸ் வந்தால் அந்த தீவிரவாதம் வந்துடும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. பாரதிய ஜனதா கட்சின்னு அதை பேசுகிறாங்க. உங்களுடைய கருத்து என்னது? அவங்க தவறான கருத்து. இஸ்லாமியர்கள் மட்டுமல்ல, தலித்துகள், மாட்டு இறைச்சி விற்கிற தலித்துகள் கொல்லப்படுறாங்க வட மாநிலத்தில், இஸ்லாமியர்கள் கொல்லப்படுறாங்க. பல்வேறு சமூகம், முஸ்லீம்கள் மட்டுமல்ல, பெரும்பாலான ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தினர்கள் பாதிக்கப்படுறாங்க, கொல்லப்படுறாங்க. இந்த நிலை பாரதிய ஜனதா ஆட்சியில் தான்
தொடர்ந்து இருக்கின்றது. அதே நேரத்தில் காங்கிரஸ் இருந்தால் தீவிரவாதம் இருக்குது, அதெல்லாம் தவறான தகவல். பாரதிய ஜனதா ஆட்சியில் தான் இந்த வன்முறைகள் அதிகரித்திருக்கின்றது தவிர குறையலை. திட்டமிட்டு யாரும் முஸ்லீம்கள் போய் வம்புக்கெல்லாம் போகிறதில்ல. அவர்களை இஸ்லாமிய அமைப்புகள் கட்டுப்படுத்தி வைத்திருக்கின்றது. ஜனநாயக முறையில் தான் நம்முடைய தேவைகளை ஜனநாயக முறையில் ஆர்ப்பாட்டம் போராட்டம் மூலமாக தான் நாம் பெற வேண்டும். இப்போதைக்கு போராட்டம்லாம் தேவையில்லை என்று இளைஞருடைய கரங்களை அந்த சிந்தனைகளை தடுத்து ஜனநாயக பாதைக்கு கொண்டு வந்ததில் முதல் இடத்தில் இருப்பது நான் சார்ந்த தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்றக் கழகம், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் உட்பட ஒட்டுமொத்த இஸ்லாமிய இயக்கங்களும் இளைஞருடைய கரங்களை கட்டி போட்டு வைத்திருக்கின்றோம் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நரேந்திர தாமோதரதாஸ் அவர்கள் மறுபடியும் பிரதமரானால் அடுத்த தேர்தல், மக்களவைத் தேர்தல் நடக்காது, அந்த மாதிரி சட்ட திருத்தம் செய்து விடுவார் என்று எதிர்க்கட்சிகள் பேசுகின்றன. அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்படுமையானால் ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களும் ஒட்டுமொத்த மனித உரிமை ஆர்வலர்களும் இறைவன்கிட்ட கையேந்துவோம். அவ்வளோதான், இறைவனிடம் கையேந்துவோம். ஜனநாயக நாட்டில் இது மாதிரி தேர்தல் நிறுத்திட்டாங்க, இறைவா மீண்டும் தேர்தல் நடத்துறதுக்கு ஏற்பாடு பண்ண இறைவான்னு இறைவன்கிட்ட நாங்கள் கையேந்துவோம், எல்லாரும் கையேந்துவோம். அதான் செய்வோம். இதை பன்னாட்டு சமூகம் அங்கீகரிக்குமா, பார்த்து கொண்டிருக்குமா, அல்லது எதிர்ப்பு தெரிவிக்குமா? உலக அளவில் சர்வதேச நாடுகளுடைய எதிர்ப்புகளை இந்தியா தேட வேண்டியிருக்கும். இவ்வுலக அளவில் இந்தியா தலைக்குறி தான் ஏற்படுமே தவிர உலக நாடுகள் பார்த்து கொண்டு இருக்காது. ஏன்னா ஜனநாயக நாடு இது. ஜனநாயக நாடு, ஐநாவில் இடம்பெற்றிருக்கிறோம், பல்வேறு நாட்டுடைய கூட்டமைப்பில் இடம்பெற்றிருக்கிறோம். இது போன்ற ஒரு நிலை ஏற்படுமையானால் உலக நாட்டுடைய தொடர்புகள் தானாகவே துண்டித்துக் கொள்வார்கள். அரவிந்த் கெஜ்ரிவால், சிபு சோரன் போன்றவர்கள்லாம் அவங்க கைது பண்ணுறாங்க. இது சம்மந்தமாக வெளிநாடுகள்லேருந்து கண்டனங்கள் வருது. பன்னாட்டு அமைப்பும் கண்டனம் தெரிவிக்கிறாங்க. ஆனால் அது சரியாக நடந்துங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் எங்களுடைய இறையாண்மையில் நீங்கள் தலையிடக்கூடாது என்று பாரதிய ஜனதா கட்சி சொல்கிறது. இதை எப்படி பார்க்கிறீர்கள்? ஜனநாயக முறையில், அதாவது ஒரு நாட்டு பிரச்சனையில் இன்னொரு நாடு தேவையில்லாமல் தலையிட மாட்டாங்க. தலையிடுறாங்கன்னா நியாயமான காரணங்கள் இருக்கும். அப்போ இங்கே ஒரு மனித உரிமை மீறப்படுது என்றால் அதற்காக சர்வதேச நாடுகள் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கன்னா அந்த செய்திகள் எல்லாம் இந்தியா நாட்டில் மூடி மறைக்கப்படுகின்றது. நம்ம இந்தியா நாட்டில் ஒரு பாதிப்பு ஏற்படுகின்ற பொழுது, மனித உரிமை மீறப்படுகின்ற பொழுது சர்வதேச நாடுகள்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கின்றாங்க. தெரிவிக்காமல் இல்லை, தெரிவிக்கக்கூடிய செய்திகள் இந்தியா நாட்டில் மூடி மறைக்கப்படுகின்றது. ஊடகத்துறைகளில் பல ஊடகத்துறைகள் பொதுவாக இருக்காங்க, சில ஊடகத்துறைகளும் அதை மூடி மறைச்சிட்டாங்க. இதுதான் உண்மை நிலையை தவிர இந்தியா உட்பட எந்த நாட்டில் மனித உரிமை மீறப்பட்டாலும் சர்வதேச அளவில் குரல் கொடுப்பாங்க, கொடுக்க வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கை. இந்திய ஒன்றியத்தில் மசூதிகள் அல்லது தேவாலயங்கள் கட்டப்படும் போது சில சிக்கல்கள்லாம் இருக்கின்றன, சில அனுமதிகள் வேண்டும் என்றெல்லாம் கேட்குறாங்க. ஆனால் இஸ்லாமிய நாடுகளிலும் கிறிஸ்தவ நாடுகளிலும் இந்து கோயில்களை கட்டுகிறது பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள் அல்லது இந்துத்துவ அமைப்பு இதனர் கட்டுறாங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்து? இல்லை, அங்கே அந்த முஸ்லீம் அல்லாத நாடுகளில் முஸ்லீம் அல்லாத மக்கள் வேலைக்கு போனவங்க அங்கேயே குடியமர்த்தி இருக்கிறாங்க. அவர்கள் வழிபாட்டை கொடுக்கறதில்ல. ஏன்னா இறைவன் திருமறையிலே சொல்லியிருக்கிறான், அவரவர் மார்க்கம் அவரவருக்கு. நீ போய் அங்கே போய் வணங்கிட்டு நிற்காத, அவங்க வணங்குறது தடுக்காத. இறைவனிலே திருக்குறான்லே இடம்பெற்றிருக்கின்றது. அது அவர்கள் கொடுக்கறதில்ல. கொடுக்கலாம் என்பது இறைவனே சொல்லிட்டான். இப்போ இங்கே இந்தியாவை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் பள்ளிவாசல், சர்ச்சி உரிய ஆதாரப்பூர்வமான இடங்களில், அதிகாரப்பூர்வமாக பட்டாவுள்ள இடங்களில் அவர்கள் அதை உருவாக்குவதாக இருந்தால் கொஞ்சம் தடைகள் இருந்தது. அதை திராவிட முன்னேற்றக் கழக அரசு சட்டமன்றத்தில் எங்களுடைய தலைவர் முனைவர் பேராசிரியர் ஜவஹர்லால் அவர்களும் அப்துல் சமத் அவர்களும் பேசி தடைகள் நீக்கம் பண்ணப்பட்டு விட்டது. பல மாநிலங்களில் அந்த தடைகள் இருக்கின்றது. அந்த தடையை நீக்குவதற்கு எல்லோரும் சேர்ந்து ஜனநாயக முறையில் உணர்வுகளை வெளிப்படுத்துவோம். அதாவது சமயம் சார்ந்த நாடுகளே மற்ற சமயத்தினருக்கு அவர்களுடைய வழிபாட்டு உரிமைகளை வழங்குகின்ற போது
சமய சார்பற்ற இந்திய ஒன்றியம் ஏன் தடுக்கிறது? அது தடுக்கிறது தவறு என்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமை பொறுப்பில் இருக்க எல்லோர்களுக்குமே தெரியும். அவர்கள் சிறுபான்மை சமுதாயம், இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், இவர்களுக்கு எதிராக குரல் எழுப்பினால்தான் மற்ற மக்கள் எல்லாம் நம்மளை ஆதரிப்பாங்கள் என்ற ஒரு திட்டம். ரெண்டாவது, அவர்களுடைய பாரதிய ஜனதாவுடைய தாய் சபையினுடைய கொள்கை, அந்த கொள்கைகளை நடைமுறைப்படுத்துவதற்கு முயற்சி செய்து வருகின்றார்கள். கண்டிப்பாக ஜனநாயக முறையில் எல்லா மக்களும் சேர்ந்து அதை தடுக்க முயற்சி செய்வோம். தமிழ்நாட்டில் உங்களது தலைவர் அவருடைய கோரிக்கையின்படி, பேராசிரியர் அவருடைய கோரிக்கையின்படி இதெல்லாம் இந்த தடைகள்லாம் நீக்கப்பட்டது என்று சொல்கிறீர்கள். ஆனால் குமரி மாவட்டத்தில் புதிய தேவாலயங்கள் கட்டுவதற்கான தடை, அவங்களுடைய இடங்களில் கட்டுவதற்கான தடைகள் இருந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. முதலிலே இருந்தது, இப்பொழுது இல்லை. அதாவது முறையாக அவர்கள் சர்ச்சை கட்டக்கூடிய அந்த ஆலயம் சொந்தமான பட்டா உள்ள இடமாக இருந்தால் சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியாளரை அணுகி சட்டமன்றத்திலே தீர்மானம் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் யாருக்கும் இந்த பிரச்சனை இல்லை, நாங்கள் ஆலயம் கட்டுவதற்கு அனுமதி கொடுங்கள் என்று கலெக்டரிடம் கொடுக்க வேண்டும். அவரும் அதை கேட்கவில்லை என்றால் தலைமைச் செயலாளர், தமிழக முதல்வர் போன்றவர்களுக்கு அனுப்ப வேண்டும். எங்களுடைய மனிதநேய மக்கள் கட்சியினுடைய தலைவர் முனைவர் பேராசிரியர் நம்பர் 7 வடமரக்காயர் தெரு, மண்ணடி, சென்னை 1க்கு அனுப்புங்க. ஆனால் இடம் எல்லாம் அனைத்து தகுதிகளும் உள்ள இடமாக இருந்தால் கண்டிப்பாக கட்டுவதற்கு அரசு தடையாக இருக்காது. உங்களுக்கு மனிதநேய மக்கள் கட்சி ஒத்துழைப்பு கொடுக்கும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏன் நீங்கள் சொல்கிற நடைமுறைகள்லாம் இருக்குது. ஆனால் ஒன்று சொன்னீங்க, எந்த விதமான எதிர்ப்பும் இல்லாமல்னு சொன்னீங்க. ஆனால் அதை எந்த இடத்தில் கட்டினாலும் அதை எதிர்க்கிற ஒரு குழுவினர் இருக்கிறாங்க. அந்த சூழலில் எப்படி அவர்கள் அதை கட்டுவார்கள்? அவர்களை அழைத்து 1ஆம் பள்ளிக்கூடத்து பிள்ளைகளுக்கு பாடம் நடத்துகிற மாதிரி அவர்களுக்கு நடத்தணும். எப்பா நீ போய் கும்பிடுறத அவங்க ஏதாவது இடைஞ்சல் கொடுக்குறாங்களா? இது என்னப்பா நியாயம்? அவர்கள் யார்? கிறிஸ்தவர்கள் யார்? இஸ்லாமியர்கள் யார்? இந்தியாவிலே வாழக்கூடிய இஸ்லாமியரும் கிறிஸ்தவர்களும் ஏதோ ஒரு சகோதர சமுதாயத்திலிருந்து அந்த மார்க்க நல்ல மார்க்கம் என்று போனவர்கள் தான். என்ன தேவையில்லாமல் பண்ணா, உனக்கு ஏதாவது இடைஞ்சல் பண்ணுறாங்களா அப்படின்னு அந்த ஊர் பெரியவர்கள்லாம் சேர்ந்து அவங்களுக்கு பாடம் நடத்தி தான். ஏன்னா வீட்டில் 5 பிள்ளைங்க, வீட்டுக்கு அடங்காத பிள்ளைங்க 2 இருக்கு, அந்த மாதிரி பிள்ளைங்க இருப்பாங்க. அவர்களுக்கு பாடம் நடத்தி சரி பண்ணிக்கலாம். இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றால் இந்த இந்திய ஒன்றியத்தின் நிலைமை அல்லது அந்த எதிர்கால வாழ்வு எப்படி இருக்கும் என்று நினைக்கிறீர்கள்? இந்தியா கூட்டணி வெற்றி பெற வேண்டும். அதனுடைய சட்டத்திட்டங்கள்லாம் கொள்கைலாம் தெளிவாக இந்தியாவில் வாழக்கூடிய ஒட்டுமொத்த மக்களும் வாழ்க்கைக்கு தேவையான திட்டங்களும் வகுத்து வைக்கப்பட்டுள்ளது. தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கின்றது. இந்த நாட்டிலே வாழக்கூடிய அனைத்து தரப்பு மக்களையும் பாதுகாப்பதற்கு, அனைத்து தரப்பு மக்களும் சேர்ந்து பெற்ற சுதந்திரத்தை பாதுகாக்கிறதுக்கு, எல்லோரும் சேர்ந்து உருவாக்கிய டாக்டர் அம்பேத்கர் தலைமையில் உருவாக்கின அரசியல் சட்டத்தை பாதுகாக்க, அரசியல் அமைப்பு சட்டத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அடிப்படை உரிமையை நிறைவேற்ற தேவையான நடவடிக்கைகளை இந்தியா கூட்டணி தலைமை எடுக்கும். அதில் நாங்களும் எங்களுடைய மனிதநேய மக்கள் கட்சியும் இந்தியா கூட்டணியில், எங்களுடைய தலைவர் முனைவர் பேராசிரியர் தலைமையில் மனிதநேய மக்கள் கட்சியும் இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றிருக்கின்றது. கண்டிப்பாக மக்களுடைய எண்ணங்களை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பு இறைவன் உருவாக்கி கொடுக்க வேண்டுகிறேன். இந்த கருத்துக்கு எதிராக பாரதிய ஜனதா கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இந்தியாவின் நிலைமை, உங்களது கணிப்பு எப்படி இருக்குது? இல்லை, வரக்கூடாது என்பதுதான் என்னுடைய கருத்து. சரி, வந்துருச்சுங்கிறதுலாம் நாளை அது என்ன வரக்கூடாதுன்னு கோரிக்கை. அவங்க 400 எய்ம் பண்ணிட்டு இருக்காங்க. கையில் ஏற்கனவே வாக்கு இயந்திரம் இருக்கு. சண்டையில் 2 பேர் பாட்சியம் பண்ணாங்கன்னா 2 பேருமே ஜெயிச்சிருன்னு சொல்லி தான் களத்தில் இறங்குவாங்க. ஏன்னா அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் எண்ணங்கள் இருக்காங்க. என் தம்பி சீமா இருக்காரு, அவர் 40 ஜெயிச்சிருன்றாரு. எங்கள் மருத்துவர் ஐயா 10 இடத்துலையும் ஜெயிச்சிருன்றாரு. அதிமுக 40லையும் ஜெயிச்சிருன்றது. அண்ணாமலையும் சொல்றாரு 40 ஜெயிச்சிருந்து. ஒவ்வொருத்தருக்கும் அது என்ன இருக்கு. ஆனால் குணங்குடி ஆரம் அனிபாவை பொறுத்தவரை, தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை, தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்துடைய மனிதநேய மக்கள் கட்சியை பொறுத்தவரை, மனிதநேய மக்கள் கட்சியினுடைய தலைவர் முனைவர் பேராசிரியர் ஜவஹர்லால் ஐயா அவர்களை பொறுத்தவரை 40 தொகுதிகள் உட்பட இந்தியா முழுவதும் இந்தியா கூட்டணி வெற்றி பெற்று இந்தியா கூட்டணி ஆட்சியிலே அமருவதற்கு உண்டான பணியை இறைவனிடம் கையேந்தி இருக்கின்றோம். அதோட முடியும். நீங்கள் இறைவனை நம்புறீங்க, ஆனால் அவர் வாக்குப்பதிவு இயந்திரத்தை நம்புறாரு.
ஜனநாயக நாட்டில் வாக்குப்பதிவு இயந்திரம் வந்து நல்ல இது பண்ணீங்க. வாக்குப்பதிவு இயந்திரம் வந்து ஒரு பக்கம் இருந்தாலும் தேர்தல் 19ஆம் தேதி முடிஞ்சிருச்சு. இந்த 40 தொகுதி உள்பட 100 சில்லற தொகுதியில் ஒரு மாதம் பொறுத்து தான் இது என்ன போகிறாங்க. இது சரியான அணுகுமுறை. எதிர்காலத்தில் தேர்தல் ஆணையம் வந்து அப்போ கடந்த காலங்களெல்லாம் நாடு முழுவதும் ஒரே நாளில் தான் தேர்தல் நடக்கும், ஒரே நாளில் எண்ணி அறிவிப்பாங்க. இப்போ நவீனமாக கம்ப்யூட்டர் காலம் வந்த பிறகு எண்ணி 300 இது போட்டாச்சு, மீதி எல்லாம் போட்டு இன்னும் ஒரு மாதம் 1 மாதம் பொறுத்து தான் என்ன போகிறாங்களாம். உண்மையிலே தோத்தா கூட மனநிலை எப்படி தெரியுமா இருக்கும்? ஆஹா, மோடி தான் மிஷில் ஏதோ பண்ணிவிட்டாரு அது மிஷன். இந்த சந்தேகம் இப்போ இந்த தேர்தலில் நின்ற 100 சில தொகுதியில் நின்ற வேட்பாளர்கள் எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, அவர்கள் அனைவர்களுக்கும் இது ஒரு மன உளைச்சல். அரசியல் சட்ட உறுப்பு 21க்கு எதிரான செயல். எதிர்காலத்தில் இப்படிலாம் இருக்கக்கூடாது. தேர்தல் ஒரே நாளில் நாடு முழுவதும் தேர்தல் நடத்தணும். தேவையான பாதுகாப்போட நம்மகிட்ட இருக்காங்க. பாதுகாப்போட பத்தலைன்னா ஐநாவில் கேட்டால் பாதுகாப்போட தரப்போகிறாங்க. வச்சு தேர்தலை ஒரே நாளில் நடத்தக்கூடிய நிலை இந்தியாவில் உருவாக வேண்டும் என்பது குணங்குடி அனிபாவுடைய கோரிக்கை. அதுக்கு தானே அவங்க ஒரே தேர்தல்னு ஒரு முறையை கொண்டு வரேன்னு சொல்கிறாங்களே. இல்லை, அது அவங்க சொல்லக்கூடிய அது வேற முறை. அது என்ன, அது வேற முறை. அது இன்னொரு நாளைக்கு வச்சுக்கலாம். அது அனிபாவெல்லாம் மீண்டும் இந்து மதத்துக்கு வரணும், அனிபாவெல்லாம் இந்து மதத்துக்கு வரணும். அதுதான் அவங்களுடைய கொள்கை. அதை தான் நான் என்ன சொல்கிறேன்னாக்கா, இந்த நான் அனிபாவுடைய பரம்பரை எடுத்துக்கிட்டோம்னா, முஸ்லீம்கள் எடுத்துக்கிட்டோம்னா சகோதர சமுதாயத்திலேருந்து வந்தவங்க தான். இஸ்லாமிய மார்க்கம் நல்ல மார்க்குன்னு சொல்லிட்டு அதை ஏற்றுக்கொண்டோம். இப்போ மோடி அவர்கள், அமித்ஷா அவர்கள், பாரதிய ஜனதாவுடைய தலைமை பீடத்தில் இருக்கக்கூடியவங்க, அப்புறம் தம்பி அண்ணாமலை, சகோதரி வானதி சீனிவாசன், அவன் குமரி ஆனந்த மகன் தமிழிசை, நீங்கள் எல்லாம் இஸ்லாத்துக்கு வாங்க. இது மதம் அல்ல, மார்க்கம். இஸ்லாத்துக்கு வந்து அதில் பயிற்சி எடுக்கணும். என்ன பயிற்சினா, மக்களுக்கு நம்ம எப்படி சேவை செய்கிறது, சேவை செஞ்சால் எப்படி இறைவனுடைய நன்மை சம்பாதிக்கலாம், சேவை செய்யணுங்கிற அந்த பயிற்சி இதில் எடுக்கிறீங்க. தவறாக செஞ்சுட்டோம்னா மரணத்துக்கு பிறகு நம்ம இறைவன்கிட்ட பதில் சொல்லணும், நம்முடைய கைகாலெலாம் சாட்சி சொல்லணுன்ற பயம் வந்துடும். ஆக நீங்கள் எல்லாம் எங்களை அழைக்கிறீங்கல்ல, அங்கேருந்து வந்தவங்க தான் நாங்கள், இந்து மதத்துலேருந்து வந்தவங்க தான் இஸ்லாத்துக்கு. நீங்கள் இருக்கக்கூடிய மோடி ஐயா அவர்கள் தலைமையில் இருக்கக்கூடிய அத்தனை பேர், பாஜகவில் இருக்கிறவங்க அத்தனை பேர், ஆர்எஸ்எஸ் இருக்கக்கூடிய அத்தனை பேர் வாங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு எல்லாரும் சேர்ந்து சமூக பணி செய்வோம் என்பதை தமிழன் தொலைக்காட்சி மூலமாக கோரிக்கையாக வைத்துக் கொள்கின்றேன். தமிழன் தொலைக்காட்சியில் சமய பரப்புரை செய்கிறீங்களா நீங்கள்? ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர் ஆரம்பிக்கப்பட்ட தொலைக்காட்சி. அப்போ ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர் நான் என்ன, அப்போ இதில் தான் சொல்ல முடியும். மற்ற இதில் பேச விடுவாங்களா? இங்கேயே பேசும்போதே அமைச்சிடுவாங்க. இது தமிழர்களுக்காக, தமிழ் மக்களுக்காக, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போகிற தொலைக்காட்சி. கடந்த காலங்களில் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற ஆளுநர் முரண்பட்ட கருத்துக்களை சொல்லி ஏதாவது ஒரு சர்ச்சையை கிளப்பிட்டே இருந்தார். இப்போ அமைதியாக இருக்கார். என்ன காரணம் நினைக்கிறீங்க? அவர் வேலை முடிஞ்சிச்சு, தேர்தல் முடிஞ்சிருச்சு. இப்போ தமிழிசைக்கு எப்படி பதவி இறக்கம் பண்ணி தேர்தல் நிற்க வச்சாங்களோ அந்த மாதிரி இவருக்கு நாள் எண்ணப்படுகின்றது மாற்றுறதுக்கு. இந்த ஆளுநரை மாற்ற வேண்டும், ஆளுநர் பதவியே தேவையில்லை என்பது எங்களுடைய மனித மக்கள் கட்சியினுடைய கோரிக்கை. ஆனால் இருப்பவர் ஆளுநருக்கு வழங்கப்பட்ட அடிப்படை உரிமைகளை செய்ய வேண்டும், மக்களை மனிதநேயத்தோடு பார்க்க வேண்டும். இவற்றை எந்த மனிதநேயமும் இல்லை. ஆக இந்த ஆளுநரை எங்களுடைய இந்தியா கூட்டணி வறுமையானால் நாடு முழுவதும் ஆளுநர் பதவியையும் தூக்குவதற்கு நாங்கள் தீர்மானம்லாம் போட்டிருக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில். வேறு அதுவரையும் மனிதநேயம் உள்ள ஆளுநரை தமிழ்நாட்டுக்கு நாங்கள் போட முயற்சி செய்வோம். இப்போ தமிழிசை அவர்களை பற்றி பேசுனீங்க. தமிழிசை அவர்கள் தானாகவே மக்களுக்கு பணி செய்ய வேண்டும் என்று நான் விலகி வந்தேன் என்று சொல்கிறார். அது வெளி செய்து உள்ளுக்குள்ளே அரங்கத்துக்குள்ளே என்ன சண்டாடாச்சுன்னு நான் வெளியே வரலை. அவங்க அப்பா வந்து எனக்கு ரொம்ப பாசமானவர், குமரி ஆனந்தன், ரொம்ப பிரியமான அவருடைய பொண்ணு யதார்த்தவாதி. அதை வந்து ஒரு பனிஷ்மெண்ட்டாக தான் இங்கே தூக்கி அனுப்பி விட்ருக்காங்க. அங்கே இருந்து அது வெளி உலகத்துக்கு வரலை. ஏன்னா ஒரு கனிமான பணி ஆளுநர் பதவி. இப்போ அவர்கள் செய்த தவறு என்ன? அது வெளியே வரலை. அதை நம்ம சொல்ல முடியாது, தெரியாமல் சொல்ல முடியாது இல்லையா? ஆனால் தண்டனைன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? இது வந்து இங்கே இப்போ மக்களவையில் நின்னாங்களே, அது வந்து தண்டனை. அவர் கண்டிப்பாக தண்டனை தான். அது போட்டு அம்மா போட்டு பாரம்பரியமான குடும்பத்தை சேர்ந்த குமரி ஆனந்தனுடைய மகளை எவ்வளோ கொடுமைப்படுத்துகிறாங்க தெரியுமா? ஏன் கேட்குறீங்க? அந்த அம்மா வந்து வறுமை மீறிய கொடுமைகள் நடக்குது. சகோதரிகள்லாம் தற்போது இதோட தேர்தலை முடிச்சுக்கிட்டு பொது வாழ்க்கையிலேருந்து
ஓய்வெற்று வீட்டில் குடும்பத்தார்களை பார்த்துக்கிற வேணும். அதான் என்னுடைய கோரிக்கை. தங்கச்சி சகோதரி வானதி சீனிவாசன், அந்த அம்மா வந்து எனக்கு பொம்பளை பிள்ளை இல்லையேங்கிற ஆதங்கத்தில் இருந்துச்சு. பிள்ளைங்க ஆண்பிள்ளை பிள்ளைங்க தான் அதுக்கு வானதிக்கு, அதைத்தான் பெண் மக்களாக நினச்சி செய்யுது. சகோதரி வானதி, தமிழச்சி, குமரானந்த மகள், இவங்கெல்லாம் வந்து ஓய்வு எடுத்து குடும்பத்தையும் பிள்ளைகளையும் நலமாக பார்த்துக்கிறது. அதான் என் கோரிக்கை. பெண்கள் வந்து அரசியலில் இறுதி வரை இருக்க வரலாம், வந்தது வரையும் போதும். மற்றவங்க வராதவங்க வரட்டேன், புதியவர்கள் வரட்டேன். நாமே பிடிச்சிக்கிட்டு இருந்தால் அவங்களுக்கு சான்று கொடுக்கணும் இல்லையா? வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர், நிதித்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் போன்றவர்கள்லாம் தமிழர்கள் சொல்கிறாங்க. அவங்களையும் தமிழ்நாட்டில் மக்களவை தொகுதியில் போட்டியிடலை. அது அவங்க கட்சியினுடைய சூழ்நிலை, அவங்க நிலைப்பாடு. அதாவது ஏதாவது தேர்தலில் வந்து கட்சி சொல்கிறத அவங்க கேட்கணும். கட்சி எந்த அடிப்படையில் முடிவு எடுத்தாங்கன்னு தெரியல. ஆமாம், தமிழிசை குமரானந்த மகளிர் விஷயத்தில் நான் தெளிவாக சொல்லுவேன். அதை பலிகடம் ஆக்கணுங்கிறதுக்காகவே ஆளுநர் பதவியை பறித்து நிற்க வச்சுருக்காங்க. இவருக்கு முருகன், அவர் ஒரு அமைச்சராக இருந்தவர். ஆமாம், அவரையும் நிற்க வச்சுருக்காங்க. அவர் ஜெயிச்சிடுவோன்ற நப்பாசை, ஜெயித்துடுவோம்னு சொல்லிவிட்டு. ஆமாம், 3வது இடத்துக்கு வர்றதே கேள்விக்குறி தான். இப்போ குஜராத்தில் வந்து குஜராத், ராஜஸ்தானில் இந்த ராஜபுத்திரர்கள் வந்து இந்த மோடிக்கு எதிராக ஆர்ப்பாட்டம்லாம் நடத்துகிறாங்க. இந்த ஆர்ப்பாட்டம் பாரதிய ஜனதா கட்சியின் அந்த வாக்குகளை குறைக்குமா? கண்டிப்பாக குறைக்கும். அந்த மக்கள் பெரும்பான்மையாக இருக்காங்க. அவர்களெல்லாம் சேர்ந்து கொண்டு வந்தது தான் பிரதமர் மோடியாக அவங்க பாரதிய ஜனதா கட்சி. அவங்களே இன்னைக்கு வாக்களித்தவர்களே களத்தில் இறங்கி இருக்கிறார்கள் என்றால் கண்டிப்பாக அவர்களுக்கு கண்டிப்பாக என்னுடைய குணங்கோடி அனிபாவுடைய கருத்து இறைவன் பெரியவன். இந்த தேர்தலில் முடிவு வருகின்ற பொழுது நாடு முழுவதும் எங்களுடைய இந்தியா கூட்டணி மத்தியில் உட்கார அளவுக்கு ஆட்சி பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது. வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்பது தான் என்னுடைய. நரேந்திர தாமோதரதாஸ் அவர்கள் 400 இடங்கள் நாங்கள் பெறுவோம் என்று சொல்கிறார். ராகுல் காந்தி 150 தாண்ட மாட்டார்கள் பாஜகவினர் என்று சொல்கிறார். உங்களுடைய கணிப்பு எப்படி இருக்கிறது? பிரதமரை வேற பேர் சொல்லி நீங்க சொல்றீங்க. பிரதமர் நரேந்திர மோடி தான். அவர் பேர் வந்து அப்படிதான், நரேந்திர தாமோதரதாஸ் மோடி. இன்னைக்கு கேள்விப்படுறேன். மோடின்றது அவர் சாதி பேருன்னு சொல்றாங்களே, அதுக்கு தானே அவங்க ராகுல் காந்தியை கூட ஒரு பிரச்சனையில் சொல்லுவாங்க. முதல்ல பாசமுள்ள தோழர் பிரதமர் மோடி அவர்களுக்கு நான் ஏற்கனவே இஸ்லாத்துக்கு வாங்கன்னு சொல்லிட்டேன். சரி, இப்போ அவர் திருமணம் பண்ண அவர் மனைவிக்கு செய்ய வேண்டிய அடிப்படைகள்லாம் நீங்கள் செய்யுங்க. அந்த அம்மா வந்து எங்ககிட்ட மனு கொடுத்து எங்கள் முதல்வர்கிட்டையோ அல்லது எங்களுக்கு கட்சியிலே கொடுத்து நாங்கள் விசாரணை கமிஷன் வைக்கிற மாதிரி பார்த்துக்கிறாதீங்க. நீங்கள் கல்யாணம் பண்ணி அந்த சகோதரியை நல்லபடியாக 3 வேளையும் உணவு கொடுத்து அந்த அம்மா நல்லபடியாக பார்த்து குடும்பத்தோடு வாழ வைக்க வேண்டும் என்பது மோடி அவர்கள்ட்ட நான் கோரிக்கையாக வைக்கிறேன். இந்திய கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் மோடியின் மனைவியாக இருப்பவருக்கு நீதி கிடைக்குமா? கண்டிப்பாக அந்த அம்மா அவரோடு சேர்ந்து வாழ்வதற்கு இனி சேர்த்து வைங்கன்னு பேப்பர் மனு கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக நடைமுறைப்படுத்தும். நாங்கள் தாமுகவிலேயே அதை வச்சுருக்கோம், சரியத்தை வச்சுருக்கிறோம். கணவன் மனைவி பிரச்சனைகளை தீர்வு காண்றதுக்கு அதில் யாராவது ஒருத்தர் மனு கொடுக்கணும். கொடுத்தாங்கன்னா கூப்பிட்டு வச்சு 2 தடவையும் கூப்பிட்டு வச்சு பேச வச்சு சேர்த்து வைக்கிறதுக்கு உண்டான முயற்சி பண்ணுறோம். தவிர இவங்க மாதிரி பிரித்து வைக்கிறதுக்கு இல்லை. அப்போ அந்த மாதிரி அந்த அம்மா மனு கொடுத்துச்சுன்னா மோடி ஐயாவை கூப்பிட்டு, ஐயா வாங்க உங்கள் மனைவியார் மனு கொடுத்துருக்காங்க சேர்ந்து வாழ்வதற்கு நாங்கள் சரியத்திலே நீதி சரியத்தை வச்சுருக்கிறோம். தமிழ்நாடு முஸ்லிம் தலைமையில் வச்சுருக்கிறோம். கூப்பிட்டு பேசி சேர்த்து வைக்க முயற்சி செய்யும். பாரதிய ஜனதா கட்சியின் தேர்தல் அறிக்கையில் பொது சிவில் சட்டத்தை கொண்டு வருவோம் என்று சொல்கிறார்கள். நீங்கள் எல்லாம் எதிர்க்கிறீர்கள். காரணம் என்ன? ஏன் எதிர்க்க வேண்டும்? அது சொல்கிறது அதை செய்வோம் இதை செய்வோம்னு சொல்லி மக்களை கவர் பண்ணுறதுக்காக சொல்லுவாங்க. செய்ய முடியாது. பொது சிவில் சட்டம் என்பது சரியத்துக்கு எதிரானது. அப்படியே அவங்க நடைமுறைப்படுத்துகிறதுக்கு அதிகாரம் இருக்கிறத வச்சு நடைமுறைப்படுத்திட்டாலும் அப்படியே இருக்கும், செயல்படாது. நம்ம நாட்டில் பல சட்டங்கள் இருக்குது, செயல்படாமல் தான் இருக்குது. அந்த மாதிரி தான் இந்த சட்டமும் ஒன்று. அதாவது மக்களவை உறுப்பினர்கள் 543 பேர், அதற்கான ஒரு கட்டடம் இருந்தது. அதை விடுத்து ஒரு பெரிய கட்டடமாக 800 பேர் அமர்கின்ற ஒரு கட்டடத்தை கட்டியிருக்கிறாங்க. அதற்கான காரணம் என்ன? எல்லாம் அதுக்கான காரணம் என்னன்னா, எல்லாம் ஆடம்பரம் தான். அவங்களுடைய அனதாபிகளெல்லாம் கொண்டாந்து உட்கார வச்சு பார்வையாளர் வைக்கணும், தங்க வைக்கணும், மக்களுடைய வரி பணத்தை விரையப்படுத்துகிற வேலை தான் இதெல்லாம். நன்றி ஐயா. நன்றி. இதுவரை சமூகத்திற்கு தேவையான கருத்துக்களை
உங்கள் வாயிலாக கேட்டோம். உங்களது நேரத்தை இந்த தமிழன் தொலைக்காட்சிக்கு தந்தமைக்கு உங்களுக்கு எங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன். நன்றியா. நான் 50 வருஷம் பொது வாழ்க்கையில் இருக்கிறேன். இங்கே இருக்கக்கூடிய தம்பி சகாயம் இருசக்கர வாகனத்தில் தான் என் வீட்டிலேருந்து அப்போ வந்தேன். ஆக பொது மக்களுக்காக சேவை செய்யணும். நேர்மையான பொது வாழ்க்கையில் இருக்கிற மக்களுக்காக சேவை செஞ்சோம்னா என்றும் இறைவனிடம் நன்மை சம்பாதிக்கலாம். நன்றி. நேயர்களே, அரசியல் அரங்கம் நிகழ்வில் மற்றொரு ஆளுமையுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.